ஒரு பிரகாசமான இந்திய கிராமத்தில் மாம்பழ தோட்டங்களால் சூழப்பட்டு மீரா என ஒரு குறும்புத்தனமான கண்களுடன் ஒரு பெண் வாழ்ந்து வந்தால் அவள் மற்றவர்களுக்கு உதவதை விரும்பினாள். ஒரு மதிய நேரத்தில் தீபாவளி சுத்தம் செய்யும் போது அவள் தன் பாட்டியின் பழைய பெட்டியில் ஒரு பித்தளக்கு கண்டுபிடித்தாள். ஆர்வத்துடன் அவள் அதை மெருகேற்றினாள். புஷ்! ஒரு பிரகாசமான மகிழ்ச்சியான தோன்றினாள். அவனது தலப்பாய் வானவில் போல் ஒளி வீசியது. 3 ஆசைகள் சிறுமி அவன் கர்ஜித்தான். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், சமநிலை அவசியம். மீராவின் முதல் ஆசை குலாப் ஜாமுன் மலை. உடனடியா இனிப்பு குலாப் ஜாமுன்கள் குவியல் குவிந்தன. ஆனா எறும்புகள் அவற்றை தாக்கின. அரா! மீரா சிரித்தா. பின்னர் அவள் சவாரி செய்வதற்காக ஒரு யானை கேட்டா. ஒரு பெரிய யானை வந்தது. ஆனா அது பாட்டியும் பிடிச்ச ரோஜாக்களை சாப்பிட்டுட்டு. சிறிய நண்பன் நன்னாயிருப்பான். மீரா பெருமூச்சு விட்டாள். தனது கடைசி ஆசைக்காக மீரா தனது அந்த வீட்டுக்காரர் பற்றி நினைத்தால் அவரது காலக்காயம் அடைந்திருந்தது. ரோஹன் தீபாவளி திருவிழாவில் நடனமாடுவதா என் ஆசை. ஜின் கைதட்டினா. ஆஹா, கருணை, உண்மையான மாயம். அடுத்த மாலை ரோஹன் திருவிழாவின் விளக்குகளில் நடந்து கொண்டிருந்தான். ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகும். மீரா பெட்டியை பார்க்கும்போது அவளுக்கு காணவில்லை. ஆனா அது இருந்த இடத்திலே ஒரு பொக்கல ரங்கோலி உருவாகி இருந்தது. அது அவளுக்கு நினைவூட்டியது. நாம் மற்றவர்களை பற்றி கவலைப்படும் போது தான் உண்மையான மாயம் ஒளிரும்.